ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியானதையும் நிறைவானதையும் தந்து கம்பீரமாக கர்த்தர் நம்மை நடத்தப் போகிறார். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செய்தவைகளை நினைக்கிற ஒரு நேரம் வந்துவிட்டது. பல நேரங்களிலே தேவன் ஏன் செய்யவில்லை, என்னுடைய காரியத்தில் ஏன் தேவன் அமைதியாக இருந்தார், எண்ணற்ற காரியங்களை வினாவக்கூடிய ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவன் பரலோக சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமியில் நிகழ்ந்த காரியத்தையும் இனி தேவன் செய்ய போகிற காரியத்தை யோசுவாவுக்கு அறிவித்தார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாக சொல்கின்றன. சற்றே கவனியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியம் இந்த பூமியில் நிகழ்கின்றதையும் தேவன் கவனித்துக் கொண்டிருந்தார். மோசே மரித்த போது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றன. மோசே மரித்தவுடன் யோசுவாவுடைய இருதயத்தில், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் மிகப்பெரியதான ஒரு சோக அலை, இந்த சோக அலையை போக்கும்படியாக பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதா சிங்காசனத்தில் இருந்து யோசுவாவின் முகத்தை நோக்கி பார்த்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த ஆண்டுகள், கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள் ஏதோ ஒரு துக்கத்தின் செய்தி, ஏதோ ஒரு பாரமான செய்தி, ஏதோ ஒரு கவலையான செய்தி உங்கள் மனதை கவலைக்குள் இழுத்து சென்றது உண்டோ? உண்டு என்று சொன்னால் இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை பார்த்து விரும்புகிறார். ஆனால் யோசுவாவின் காதுக்கு ஒரு செய்தி பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. மோசே மரித்து விட்டான். சரி, இந்த உலகில் காண்கிற ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மாறாதவராக இருந்து நம்மை அற்புதமாக நடத்துகிறார். யோசுவாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும் என்று அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இனி வருகிற நாட்களிலே நீங்கள் நினைத்து பார்த்திராத செய்திகள் பரலோகத்திலிருந்து சர்வ வல்லமுள்ள தேவன் புறப்பட பண்ண போகிறார். கைகளை தட்டி கைகளை தட்டி இனி வருகிற நாட்களிலே பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒரு செய்தி புறப்பட்டு வரும், செய்தி புறப்பட்டு வரும். யோசுவாவுக்கு வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருடைய காதுகளிலேயும் இந்த மகிழ்ச்சியின் செய்தி கேட்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. துயரத்தின் செய்திகளை கேட்டீர்கள், துக்கத்தின் செய்திகளை கேட்டீர்கள். யோசுவாவின் காதிலே மோசே மரித்து விட்டார், அடுத்து என்ன செய்ய என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற அந்த நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் இடைபடுகிறார். ஒருவேளை கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள். நஷ்டங்கள் வந்தது உண்டோ? வேதனையின் பாதையிலே கடந்து சென்றீர்களோ? மக்களால் புறக்கணிக்கப்பட்டீர்களோ? எல்லாம் இழந்த நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ? ஏன் இந்த உலகில் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி உங்கள் மனம் அங்கலாய்க்கிறதா? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை திடப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, சகாயம் பண்ணி தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் ஏற்படுத்த போகிறார். உங்களுடைய சத்துருக்கள் என்ன நினைத்தார்கள்? அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நோ, இல்லவே இல்லை. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது.
அதை தொடங்குகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதைத்தான் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். யோசுவா நினைத்து பார்த்திராத ஒரு செய்தி யோசுவாவின் காதுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. மறுபக்கம் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். இன்றைய நாட்களில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். நம்மோடு கூட இருக்க போகிறார். எதற்காக? பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய தீய அம்புகள், தீய ஆவிகளின் போராட்டங்கள், சத்ருவால் ஏற்படுகிற கண்ணிகள், தவிப்புகள் நம்முடைய இருதயத்தை பதபதைக்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் உங்களோடு கூட வருவேன் வருவேன் வருவேன். இனி உங்களுடைய வாழ்க்கையில் சுகமான செய்திகளை கேட்க பண்ணுவேன். யோசுவாவை திடப்படுத்தினதை போல இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னதை நினைத்து பாருங்கள், உன்னோடு கூட இருப்பேன். இதுதான் முதல் செய்தி யோசுவாவின் காதுக்கு வந்துவிட்டது. மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான். ஆண்டவர் நம்மோடு கூட ஏன் இருந்து என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிறவைகளை காண முடியும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து செய்ய போகிற காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இரண்டு விதமான காரியங்கள் இல்லாமல் ஒரு போராட்டமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வனாந்தரம், மறுபக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இடம் அவாந்தர வெளி. இந்த இரண்டுக்கு நடுவில் என்ன நடக்க போகிறது? என்ன நடக்க போகிறது? இப்படித்தான் சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கேட்பார்கள், ஐயா எங்களுடைய சோகம் 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 இவனமாக இருக்கிறதே, வனாந்தரத்தை போல் இருக்கிறது, அவாந்தர வெளிகளை போல் இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து புலம்பக்கூடியவர்கள் உண்டு. கண்களுக்கு முன்பாக பாதை தெரியாமல் தவிக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்கே போவது? இந்த பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்கே போவது? யாரை நோக்கி கூப்பிடுவது? யார் எனக்கு ஆதரவாக இருப்பார்? என் இருதயம் உடைந்திருக்கிறது என்று சொல்லி கதறக்கூடிய மக்கள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அன்று வாக்குரைத்தார், வனாந்தரத்தில் வழிகள் உண்டாக்கப்படும். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! சற்று யோசித்து பாருங்கள். அன்றைய நாட்களில் அந்த ஜனத்திற்கு ஆதரவளிக்கும்படியாக தேவன் மட்டும்தான் துணையாக இருக்கிறார். இந்த உலகிலே நீங்கள் ஒரு சிறந்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாக்கியமான ஜனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலகம் சொல்லும் ஒண்ணுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக நான் ஏற்படுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய வாலிப சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, எல்லாரும் சொல்லிட்டாங்க பிரதர், எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லட்டும். தேவன் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருப்பேன், வனாந்தரங்களிலே வழிகளை ஏற்படுத்துவேன். தேவன் சொல்லுகிறார், எதை கேட்க போகிறீர்கள்? வழிகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார், பாதைகளை தேவனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம்! தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு இன்றும் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் உண்டாக்குகிறார். மறுபக்கம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவாராம். வனாந்தரத்தில் எங்கே போக என்று தெரியாமல் தவித்த போது வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தார், பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அவாந்தர வெளிகளிலே ஆறுகள் புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய செயல் இவ்வண்ணமாக வெளிப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் பார்த்த இடமெல்லாம் ஒன்று பயனில்லாமல் இருந்திருக்கலாம்,
சற்று யோசித்து பாருங்கள். எவைகளையெல்லாம் செய்து 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 பயனில்லை 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 என்று சொன்னீர்களோ, தேவனாகிய கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உங்களுக்காக செயல்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு பக்கத்தில் தோல்வியை கண்டவர்களாக இருக்கலாம், உண்மை. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருமா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றன. அவாந்தர வெளிகளிலே அரசாங்கம் நினைத்தால் கூட ஆறுகளை உண்டாக்க முடியாது ஐயா, முடியாது முடியாது முடியாது. ஆனால் தேவன் நினைப்பார் என்று சொன்னால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீரூற்று நிறைந்த ஒரு காரியம், பசுமைக்கு வித்திடுகிற ஒரு காரியம், வளமான காரியத்தை உருவாக்குகிற நதி புறப்பட தொடங்கிவிட்டது. பட்டுப்போன நிலைமை உங்கள் வாழ்வு காணப்பட்டது. தொழில் பட்டுப்போன நிலைமையில் இருக்கின்றன. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பட்டுப்போன ஒரு அனுபவம், மகிழ்ச்சி இல்லாத காரியம், துயரத்தை சுமக்கிறார்கள். அதே பிள்ளைகளிடத்தில் அதே இடத்தில் ஒரு பசுமைக்கு காரணமாக இருக்கிற நதி புறப்பட்டு விட்டது. கைகளை தட்டி இனி வருகிற நாட்களிலே தேவன் ஒரு நதியை ஏற்படுத்துகிறார். அந்த நதி வரும்போது என்னெல்லாம் நிகழ்கின்றன என கண்பானவர்களே, ஒரு பசுமை பிறக்கிறது. அந்த பசுமையிலே கனிகளும் பூக்களும் புறப்பட்டு வருகிறது. அந்த பசுமையிலே எல்லாரும் உட்கொள்ளக்கூடியதான கனி வகைகளை பார்க்க முடிகிறது. சரி, இத்தனை அதிசயமான காரியத்தை சாத்தான் கெடுத்து போட்டான், மறைத்து வைத்தான். ஆவியானவர் இனி வருகிற நாட்களிலே அந்த பகுதியை திறக்க போகிறார். மகிழ்ச்சியின் செய்தியினால் உங்களை நிறைக்க போகிறார். நிமிர்ந்து நிற்பீர்கள், நிமிர்ந்து நிற்பீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் தலைகுனிந்த நிலைமையில் இருக்கிறீர்கள். செழுமை இல்லை என்று உறவினர்கள் அற்பமா நினைக்கிறார்கள். சில நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்க விரும்ப மாட்டார்கள். உங்கள் பெயரை பயன்படுத்துவதற்கு கூட அவர்கள் முன் வரமாட்டார்கள். உலகம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இல்லவே இல்லை, நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். இருக்கிறது மட்டுமல்ல, அவாந்தர வெளிகளிலே உங்கள் பசுமைக்காக நதிகளை நான் காண்பிப்பேன், நதிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். என் அன்புக்குரியவர்களே, இது எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். அவாந்தர வெளிகளிலே எப்படி நதிகள் வரும், எப்படி வரும்? நீங்கள் கேட்கிறீர்கள், எப்படி அந்த காரியம் நடக்கும், எப்படி இதில் ஒரு மாற்றம் வரும், எப்படி இந்த காரியத்தில் தேவனுடைய செயலை பார்க்க முடியும், எப்படி தேவன் இதில் செயல்படுவார்? ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கைகளை தட்டி அவன் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் வாக்குறுதித்தார். என கண்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் கூடவே இருப்பேன் என்று சொன்னவர், அவர் செய்கிற முதல் காரியம் இதைத்தான் செய்ய போகிறார். ஒரு புதிய பாதை உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு ரெடியாக இருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைத்து பார்த்திருக்கவே மாட்டீங்க, தேவன் இப்படியெல்லாம் செய்வாரா என்று சொல்லி. ஆம், நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் இப்படி திகைத்து நின்ற நாட்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. தயவாக நடத்தினார், அற்புதமாக நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தினார். உங்களை நடத்துவார். முதலாவதாக தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். இரண்டாவது, தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னார். அந்த அதிகாரத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது கவனிப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவாவின் காதுக்கு இந்த செய்தியை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? உன்னோடு கூட இருப்பேன், முடித்திருந்திருக்கலாம். ஆனால் பர்டிகுலரா ஒரு காரியத்தை தேவன் பயன்படுத்துகிறார். பர்டிகுலரா சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. இது எத்தனை ஆச்சரியம்! ஏதோ ஒரு காரியத்தை யோசுவாவுக்கு சொல்ல தேவன் விரும்பிவிட்டார். பல நேரங்களிலே இந்த உலகில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் விலகத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் மட்டும்தான் அவருடைய பாசமும்
அவருடைய நேசமும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் மாறாமல் நம்மை அரவணைத்து நடத்துகிறது என்றாகில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களுடைய தோற்றத்தை பார்த்து உலகம் வெறுக்கலாம். நீங்க வாழ்கிறதான இடத்தில் உங்களுடைய வசிப்பினையை நினைத்து பலரும் உங்களை அற்பமாக நினைக்கலாம். இவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லி வெறுத்து பேசக்கூடியவர்களும் அற்பமாக நினைக்கக்கூடிய மக்கள் நடுவிலே ஒரு அகிலத்தையும் படைத்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பிள்ளை என்று அழைக்கிறார். எத்தனை பரவசம், எத்தனை மகிழ்ச்சி! பிரியமானவர்களே, பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நான் விலகவே மாட்டேன், விலகவே மாட்டேன். எல்லாரும் விலகிவிட்டார்கள் என்று சொல்லி உங்கள் மனம் கவலையினால் சூழப்பட்டிருக்கிறது. நெருக்கத்துக்கு நடுவில் ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமக்கிற குடும்பமே, நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நேரடியாக சிலர் உங்களை பார்த்து கேட்டுவிட்டார்கள். இந்த காரியத்தை கொடுத்து முடிக்கவில்லை, இப்படி ஒரு காரியத்திற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள், ஏன் இருக்கிறீர்கள் என்றே உங்களை வினாவினார்களா? சோர்ந்து போகாதீர்கள், தேவனுடைய சமூகத்திற்கு வருவோம். புது வாழ்வு கொடுக்கிற தேவன், விலகாத நேசர், நம்மை தூக்கி சுமக்கிற நல்ல ஒரு தகப்பன் இன்றைக்கு உங்க கையை பிடித்து சொல்கிறார். உடைந்து போன உள்ளத்தோடு, ஏக்கத்தோடு, தவிப்போடும், புலம்பலோடும், கண்ணீரோடு கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை அக்கினி வெளிப்பட போகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, விலகாத நேசர் உங்கள் அருகில் நிற்கிறார். விலகாத நேசர் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் மறிக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை உண்மை, எத்தனை உண்மை! இன்றைக்கு சொல்கிறார், நான் விலக மாட்டேன், நான் விலக மாட்டேன். தேவனே, இந்த காரியத்தில் ஏன் அமைதியாக இருக்கிறீர்? விலக மாட்டேன் என்று சொன்னீரே, விலகினதை போல் இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக பயத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். தேவனுடைய பாசத்திற்கு தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் கனிவோடு கூட அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நேசம், இயேசு கிறிஸ்துவின் பாசம், இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வல்லமை ஒருபோது மாறாது, ஒருபோது மாறாது, மாறாது. நம்மை விட்டு விலகாது. கைகளை தட்டி, கைகளை தட்டி விலகாது. தேவனுடைய பாசம், இயேசுவின் நேசம் ஒரு நாளும் விலகாது. அவருடைய கிருபை மகா கிருபை, மகா கிருபை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவீது. அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் குடும்பம் கைவிட்ட நிலைமையில், குடும்பத்தால் அற்பமாய் நினைக்கப்பட்ட நிலைமையில் தாவீதின் வாழ்க்கை காணப்பட்டது. ஈசாயின் மகனாகிய தாவீதை விசாரிப்பாரற்ற நிலைமையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை சர்வ வல்லமுள்ள தேவன் நினைத்து பார்த்தார், நினைத்து பார்த்தார். அவருடைய வாழ்வில் ஒரு அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்து இடைபட ஆரம்பித்தார். தாவீதோ ஈசாயோ தேவனிடத்தில் போய் எதையும் விசாரிக்கவில்லை, கேட்கவில்லை, ஜெபிக்கவில்லை. தேவன் கிருபையை விளங்க பண்ணினார். வேதம் என்ன சொல்கிறது? விலகாத தேவன் எதற்காக இந்த வார்த்தையை சொன்னார்? யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் போது வேதம் தெளிவாக சொல்கிறது. சற்றே நீங்கள் கவனியுங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கின்ற செய்தியை சற்று கவனித்து பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். விலகாத தேவன் சொல்கிறார், எண்ணி முடியாத அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், எண்ணி முடியாத அதிசயத்தை காணப்போகிறீர்கள். இதை கேட்கும் போது உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் எழலாம்.
ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு அதிசயமும் நடக்கவில்லையே. ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கவில்லை என்று ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் புலம்புகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு அரச மேன்மை புறப்பட்டு வந்தது. அது எப்படி வந்தது? யாரால் வந்தது? யாருடைய ஜெபத்தினால் வந்தது? இல்லை, தேவனுடைய கிருபை. இனி வருகிற நாட்களிலே உங்கள் குடும்பத்தின் மேல் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் வெளிப்பட போகிறது. நீங்கள் நேசிக்கிற மக்கள் நடுவில் தேவனுடைய கிருபை உங்களுக்காக செயல்பட போகிறது. உங்கள் வியாபாரங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய கிருபை வெளிப்படும். சரி, அதுதான் எண்ணி முடியாத அதிசயம். முடியாத இடத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை உருவாக்குகிறதான் தேவனுடைய கிருபை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் கண்கள் காணப்போகிறது, உங்கள் காதுகள் கேட்க போகிறது. அதுவே தேவனுக்கு மகிமையாக மாறப்போகிறது. கைகளை தட்டி உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. எங்கெங்கே எந்தெந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை மகிமையான சாட்சியாய் நிறுத்த போகிறார். பிரதர், சகோதரியே, சகோதரனே, உங்களை நிறுத்த போகிறார். வியாபாரத்தின் நிமித்தமாக துயரம், வேதனை, புலம்பல், ஸ்டாப். அதற்கு பதிலாக எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் தொடங்குகிறார். என கண்மானவர்களே, ஆண்டவர் தொடங்கிவிட்டார் என்று சொன்னால் யாரும் தடுக்கவே முடியாது. ஆனால் தடுக்கும்படியாக இருக்கிற சம்பவத்தை கர்த்தர் கச்சிதமாய் தடையை உடைத்து ஒரு அதிசயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஒரு யோசுவாவுக்கு முன்பாக ஒரு சோக செய்தி நிற்கிறது. என்ன நிற்கிறது? எரிகோ பட்டணம் மிகப்பெரிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை பார்த்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஒரு சிந்தனை உண்டாக தொடங்குகிறது. எப்படி நாம் கடக்க போகிறோம்? இந்த பட்டணத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களிலே சில பகுதி வழியாக போக முடியவில்லை என்று சொன்னால் மாற்று பகுதியில் போவார்கள். ஆனால் தேவன் அதை விரும்ப மாட்டார். ஒருவேளை நம்மை மாற்றும்படியாக அநேக வல்லமைகளும் அநேக சூழ்நிலைகளும் நமக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, அன்றைக்கு யோசுவா கலங்கின நிலைமையில் எரிகோ பட்டணத்தை குறித்து யோசிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் கானான் தேசத்தின் நன்மைகளை பார்க்கும்படியாக போகிற இந்த நேரத்தில் இந்த எரிகோ பட்டணம் ஒரு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! உங்களை ரட்சித்த நாளில் இருந்து, உங்களை கரம் பிடித்த நாளில் இருந்து எத்தனை பேர் விலகினாங்க பிரதர்? இந்த ஏசப்பா மட்டும்தான் உங்க கூடவே இருந்தாங்க. எத்தனையோ மக்கள் உங்களை காயப்படுத்தினாங்க. இந்த ஏசப்பா மட்டும்தான் விலகாம உங்க கூட இருந்தாங்க. இந்த தேவனுடைய வல்லமை தான் கூட இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் மீட்டுக் கொண்டார். எரிகோ பட்டணத்திற்கு முன்பாக என்ன நடக்குமோ என்று யோசிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. நீங்கள் இந்த பட்டணத்தை குறித்து கலங்க வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்வேன். சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். சில நேரத்தில் நாமே போராடி எரிகோ பட்டணத்தை உடைக்க வேண்டும் என்று நினைப்போம். ஏதோ ஒரு காரியத்திற்காக போராடி செய்து விடலாம் என்று நினைக்கிற சகோதர சகோதரிகளே, தொழில் அதிபர்களே, தொழிலை அதிகமாக பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நான் உங்களுக்கு விளங்க பண்ண விரும்புகிறேன். சரி, எரிகோ பட்டணம் இருந்தபோது ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொன்னார், யோசுவா
உன் யுத்த புருஷர்களை அழைத்து ஒரு நாள் இந்த பட்டணத்தை சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் சுற்றி வருகிறார்கள். சும்மா போகணும், சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது. அவர்கள் அப்படியே போறார்கள். போய் அந்த பட்டணத்தை சுற்றி மறுபடியும் இஸ்ரவேலுடைய பாளையத்திற்கு வந்து விட்டார்கள். இப்படி 6 நாட்கள் நடந்தது. 7வது நாள் வந்தபோது 7 முறை தேவன் சுற்றும்படியாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொன்ன செய்தி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது அவர்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளையை கவனமாக கவனித்திருந்தார்கள். ஆசாரியர்கள் எக்காலம் ஊதும் போது இங்கதான் கவனிக்கணும். சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், சபை வேண்டாம், ஆலயம் வேண்டாம், நாங்கள் வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுவோம், எனக்கு இந்த சபை பிடிக்கவில்லை, இந்த ஆலயம் பிடிக்கவில்லை. ஹலோ, இல்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் எக்கால சத்தத்தை ஊதுகிறதற்கென்று தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். தேவன் அதற்கென்றே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் சில இதை பார்த்து கொண்டிருக்கிற சில கூட்ட மக்கள் சொல்வார்கள், இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர்களோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட வஞ்சக வலையிலே சிக்காதீர்கள். நல்ல போதகரோடு ஐக்கியமாக இருந்து உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய சபைகள் உண்டு. அந்த சபைகளோடு கூட இணைந்து நீங்கள் நிற்பீர் என்று சொன்னால் இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை கர்த்தர் உடைப்பார், தடைகளை மாற்றுவார், அதிசயங்களை காண பண்ணுவார், உங்களுக்கு வெற்றியின் பாதையை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் உண்மை. ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்து முழங்க ஆரம்பிக்கிறார்கள். மறுபக்கத்திலே ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க தொடங்கிய போது யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்கின்றன? சற்றே நீங்கள் கவனியுங்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இப்பொழுது சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் விலகாமல் இருந்து செய்து முடித்தார். எக்காலம் ஊத ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கிய உடனே எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கையை பிடித்து சொல்லுகிறார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இனி உங்களுக்கு முன்பாக இருப்பது இல்லை. நல்ல ஒரு செய்தியை உங்கள் கண்கள் காணும், காது கேட்கும். அதுதான் உண்மை. எரிகோ இருந்தது உண்மை, அது இடிந்து விழுந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த நாட்கள், கடந்த வருடங்கள் எவ்வளமாக இருந்தது. ஏதோ ஒரு பகுதி தகர்க்கப்பட்ட நிலைமையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை மிரட்டினது, கலங்க பண்ணினது, துயரத்தை ஏற்படுத்தினது. ஆனால் அந்த காரியம் உங்களுக்காக கர்த்தருடைய வல்லமையினால் இடிந்து விழுந்தது. விழுந்தது. தேவ பிள்ளையே, நீங்கள் விலகாமல் ஆராதிக்கிற தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பதினால் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! கைகளை தட்டி, அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது, தடைகள் மாறிவிட்டது, தேவனுடைய செயல் வெளிப்பட போகிறது. தேவன் எங்களை நினைத்தருளி விட்டார். தேவன் எங்கள் துக்கத்தை மாற்றப் போகிறார். தேவன் எங்களை கைவிட மாட்டார். தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வார். தேவனுடைய தயவு, தேவனுடைய பிரசன்னம் எங்களை தப்புவிக்கும், நடத்தி சொல்லும், விலகாமல் காத்துக்கொள்ளும். கைகளை தட்டி ஆமென். மறுபக்கத்தில் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவுக்கு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கைவிட மாட்டேன் என்கிற ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை பண்ணுகிறார். இதைத்தான் நீங்க கவனிக்கணும். கைவிடவே மாட்டேன். என கண்பானவர்களே, வேதாகமத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு செய்தியை யோசுவாவுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? மிகப்பெரியதான ஜனத்தை நடத்தி செல்கிறதான இந்த நேரத்தில் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் கைவிட மாட்டேன். மூன்றாவது, பல நேரங்களிலே இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய மனதிலே ஒரு பதபதைப்பு வரும். ஆரம்ப நாட்களில்
தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் தேவைகள் ஒரு பக்கம், என்ன செய்ய ஆண்டவரே என்று சொல்லி துக்கித்து புலம்பின நாட்கள் இருக்கத்தான் செய்தது. இன்றைய நாட்களிலே மக்கள் சொல்வார்கள், இவர்களுக்கு என்னையா ஒரு வாழ்க்கை என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது நீங்கள் பேசுவது தவறல்ல, பேசத்தான் செய்வீர்கள். ஆனால் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளிலும் சர்வ வல்லமுள்ள தேவன் கைவிடாமல் காத்து வந்தார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணம், நான் கைவிடவே மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு தெரியாத ஒன்று நடக்க ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நீங்க கவனிக்கணும். சில நேரத்தில் தெரியாத, பழக்கமில்லாத ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு எதிராக வந்து நிற்கும். சில சொல்லுவார்கள், உண்மையும் உத்தமமாக வாழும்போது சில நீதிமன்ற வழக்குகள் அவர்கள் மேல் வரும்போது பயப்படுவார்கள். சில நேரங்களிலே காவல் நிலையத்தில் சில காரியங்கள் இருக்கும்போது சில பயப்படுவார்கள். சில மேலான அதிகாரங்கள் வரும்போது பயப்படுவார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் எப்படிப்பட்டதான தவறான மிரட்டல்களோ நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். சரி, கைவிடாத தேவன் என்ன செய்தார்? அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யாத்ராகம புத்தகம் 17:8 இவ்வண்ணமாக சொல்லுகிறது, கவனியுங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இந்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பல தலைமுறைகளாக எகிப்திலே பலவிதமான சோகங்களின் நடுவிலே கடந்து சென்றார்கள். இப்பொழுது விடுதலையோடு கூட இருக்கிற அந்த ஜனத்திற்கு அமலேக்கினுடைய படை யுத்தம் பண்ணும்படியாக வந்துவிட்டது. சில நினைத்து பார்த்திராத பிரச்சனைகள் வரும்போது தளர்ந்து விடுவார்கள். ஆனால் கைவிடாத தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. நடந்தது என்ன? அந்த அமலேக்கினுடைய யுத்தம் தொடங்கின போது முதல் முறையாக அவர்கள் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். இந்த யுத்தத்தை இவர்கள் நடத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நான் கைவிடுகிறவர் அல்ல என்பதற்காக யோசுவா யுத்தத்திற்கு போன அந்த நேரத்தில் மோசே அங்கே நின்று மலையின் உச்சியிலே கோல்களை அமலேக்கினுடைய படைக்கு நேராக நீட்டிக் கொண்டிருக்கிறான். இது ஒரு பக்கம். அந்த நேரத்தில் யுத்தங்களிலே மிகப்பெரியதான ஒரு செய்தியை, நற்செய்தியை, வெற்றியை தேவன் கேட்க பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இது நினைவாக இருக்கட்டும், இது நினைவாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த இடத்திற்கு யெகோவா நிசி, வெற்றியின் காரியத்தை கொடுத்தவரே என்று சொல்லி ஒரு பெயர் சூட்டப்படுகிறதை பார்க்க முடிகின்றன. இனி வருகிற நாட்களில் யுத்தங்கள் ஓய போகிறது. பலவிதமான நெருக்கங்களில் இருந்து தேவன் உங்களை தப்புவிப்பார். சத்துருக்களுக்கு நடுவிலே தேவ கிருபை வெளிப்படும், தேவனுடைய இரக்கம் வெளிப்படும், தேவனுடைய தயவு வெளிப்படும், தேவ பிரசன்னம் வெளிப்படும். தேவன் துணையாக நின்று ஆசீர்வதித்து உங்களை கைவிடாமல் காத்து நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடந்தது என்ன? யுத்தம் வந்தது உண்மைதான். ஆனால் யுத்தத்திலே அவர்கள் வெற்றி கண்டார்கள். யெகோவா நிசியாகிய தேவன் அவர்களை கைவிடாமல் காத்து கொண்டார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன், வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொன்னார், நான் விலகாமல் காத்து எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வேன். கைவிடாமல் இருந்து உனக்கு யெகோவா நிசியாக நான் இருப்பேன் என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயங்கள், உடைக்கப்பட்ட அனுபவங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், சஞ்சலங்கள், பெருகிக் கொண்டிருக்கிறதான பிரச்சனைகள்,
மனதில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள் எல்லாம் விலகட்டும் ஐயா. நீர் இவர்களோடு கூட இருந்து, விலகாமல் இருந்து, கைவிடாமல் இருந்து அற்புதமாய் நடத்த போகிறது எண்ணி ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, இப்பொழுதும் கூட அநேக காரியங்களை குறித்து பாரத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வல்லமை இவர்களை தொடுவதாக, வல்லமை இறங்குவதாக, இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நிறைப்பதாக, துயரங்கள் விலகி இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அதிசயங்களை இவர்கள் பார்க்கட்டும் ஐயா. தேவனுடைய நிறைவை இவர்கள் பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வந்து தொடட்டும், தொடட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். இனி வருகிற நாட்கள், வருகிற வருடங்கள், வருகிற நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் மாதங்களிலே தேவன் நன்மைகளை வருஷிக்க பண்ணுவார், வருஷிக்க பண்ணுவார். தேவனே, இவர்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபையினால் நிறைத்ததற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்ததற்காக நன்றி. தயவும் கிருபையும் இவருடைய குடும்பத்தை நிறைத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.